ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ளைட் வாலட்டிலிட்டின்னு சொல்கிற ஒரு கான்செப்டை வச்சு நம்மளால் இந்த ரேஞ்சுக்குள்ளே எக்ஸ்பைரி வந்து முடியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரியான ஒரு கால்குலேஷன் பேஸ்டான ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஐவியை வச்சு இப்படி கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ அதை பற்றி தான் வீடியோ இன்றைக்கி இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இது ஆப்ஷன் ட்ரேடருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், இப்போ வாங்க பார்க்கலாம் நம்ம ட்ரேடிங்கில் எப்படி இந்த மாதிரி ஐவின்னு சொல்கிற இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியை பயன்படுத்துறது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், நமக்கு விக்ஸ்னா என்னன்னு தெரியணும் அண்ட் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டினா என்னன்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இப்போ விக்ஸ் அண்ட் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டின்னு சொல்லும்போது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வாலட்டிலிட்டியை குறிக்கிற ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? இதில் விக்ஸ்ன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் இண்டெக்ஸில் எவ்வளோ வந்து ஃபியர் இருக்குது அப்படின்ற ஒரு மெஷர் பண்ணுற ஒரு விஷயம். அண்ட் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டின்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்ஸுக்கும் ஆப்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரைக்ஸுக்குமே இருக்கிற ஒரு வாலட்டிலிட்டியை மென்ஷன் பண்ணுற ஒரு விஷயம். ஓகேங்களா? இதை மட்டும் ஜஸ்ட் புரிஞ்சுக்குங்க. ஸோ அதனால் இங்கே நான் விக்ஸுக்கும் அண்ட் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டிக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இப்போ இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போமே. ஓகேங்களா? ஸோ இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி நம்ம சொல்லும்போது நீங்கள் ஆப்ஷன் செயினில் பார்த்துருப்பீங்க, என்ன பார்த்துருப்பீங்கன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்ட்ரைக்ஸுக்குமே நீங்கள் கால் சைட்லையும் புட் சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐவின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இம்ப்ளைட் வாலட்டிலிட்டின்னு சொல்லிட்டு இது எல்லா ஸ்ட்ரைக்ஸுக்குமே இருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படி எல்லா ஸ்ட்ரைக்ஸுக்குமே இருக்குன்னா, எல்லா ஸ்ட்ரைக்குக்குமே ஒரே வாலட்டிலிட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஏன்னா எல்லா பிளேயர்ஸுமே அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைக்கில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை. ஸோ ஒவ்வொரு ட்ரேடரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்ஸை சூஸ் பண்ணி அவங்க செல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? சில பேர் ஓடிஎம்மை சூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஐடிஎம்மை சூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஏடிஎம் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால அதோடைய ஐவியுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மட்டும் சிம்பிளாக நினச்சிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஐவியை வச்சு நம்மளால் எப்படி ட்ரேடிங்கில் யூஸ் பண்ண முடியும், நம்ம ட்ரேடிங்க்கு எப்படி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பைரிக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம ஃபார்முலா பேஸில் நம்ம இப்போ பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி அட் த மணியில் ட்ரேட் ஆகிற ஒரு ஸ்ட்ரைக்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ அட் த மணியில் ஒரு கால் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ காலும் புட்டுன்னு சொல்லும்போது நம்ம ஸ்ட்ரைக்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ 18200ன்னு சொல்லும்போது இதுக்கு நியராக வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் டிட்டு சேம் மாதிரி தான் இருந்தது. இது 15.86 இருந்தது அண்ட் புட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 15.5 சம்திங் என்னமோ இருந்தது. ஓகேங்களா? ஸோ நான் 15.86 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மோராரில் சேமாக இருக்கிறதுனால ஸோ இந்த ஒரு நம்பர்ஸ் எடுத்து நம்ம பார்க்கலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், எதுக்கு நம்ம இங்கே அட் த மணி எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அட் த மணியில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஆஸ் வெல் அஸ் அதோட ப்ரைஸும் அதிகமாக இருக்கும். இதை நம்ம ஒரிஜினலாக ஒரு வேல்யூவேஷன் போடும்போது அட் த மணியில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைலி ட்ரேடட் வால்யூமும் இருக்கும் அண்ட் வேல்யூமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிளியாக ரொம்ப ஆக்டிவ் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ஸ்னு சொல்லலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அட் த மணியில் எடுக்கும்போது ஒரு கிளியர் பிக்சராக இருக்கும். ஓகேங்களா? நமக்கு ரேஞ்ச் கிடைக்கிறதுக்கு. ஸோ இப்போ நமக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ரேஞ்சுக்கான ஃபார்முலா இருக்குது. எஸ்டி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இன்ட்டு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி into root of number of days to expiry. ஓகேங்களா? எத்தனை நாள் எக்ஸ்பைரி இருக்கோ ஸோ அந்த டேஸை போட்டுக்கணும், டிவைடட் பை ரூட் ஆஃப் 365. ஓகேங்களா? ஸோ 365 நாட்களை குறிக்குது. ஸோ இது ஒரு சிம்பிளாக ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு ரேஞ்சு கிடைக்கும். ஸோ அது எப்படி கிடைக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரைக்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 18200 நான் ஸ்ட்ரைக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஸ்ட்ரைக்ஸு இன்ட்டு இங்கே 15.86% இருக்குது. ஸோ அந்த பர்சன்டேஜ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இன்ட்டு பண்ணதை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் எத்தனை நாள் இருக்கோ அதை ரூட் பண்ணிக்கலாம். இன்னும் எக்ஸ்பைரிக்கு 2 நாள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன் 2 நாள் இருக்குனால நான் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூட் ஆஃப் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 2 ரூட் ஆஃப் எடுத்து நான் போடும்போது அதுக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? 4082.15 சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்திருக்கு. ஸோ இந்த நம்பரை நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டிவைடட் பை
ரூட் ஆஃப் 365 நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 365 ரூட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு வர வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 213 அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்குங்க. ஸோ இந்த 213ன்னு சொல்லும்போது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அட் த மணிக்கான ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 213 ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ரேஞ்ச் படி இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆக்சுவலாக என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நான் ஒரு பே ஆஃப் ஒன்று வரைகிறேன். ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பே ஆஃப்னு வச்சுக்கோங்க. அண்ட் இதில் மிட் பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 18200 ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த ஒரு அட் த மணி. ஸோ இந்த அட் த மணியோடைய ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இதில் இந்த 213 நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ கால்குலேஷன் போட்டு வந்தது பார்த்தீங்களா, இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 18200ல் 213 பாயிண்ட் மைனஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ரவுண்டாக வச்சுக்கலாம். ஸோ 18K வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைடில் ஒரு ரேஞ்சாகவும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 18400 வந்து பார்த்திங்கன்னா அப் சைடில் ஒரு ரேஞ்சாகவும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது இப்போது இன்றைக்கி கரண்ட்லி ஆக்டிவாக இருக்கிற இந்த ஒரு அட் த மணி ப்ரைஸோடைய ரேஞ்சு மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா 18க்கும் அண்ட் 18400க்கும் இடையில தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆஸ் பர் திஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் படி இந்த இவ்வளோ பெரிய ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 68% வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ரேஞ்சை விட்டு வெளியே போகிறதுக்கு அப் சைடில் ஒரு 16% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் டவுன் சைடில் ஒரு 16% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உண்மையான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் படி இந்த ஐவி பேஸ் பண்ணி இந்த எஸ்டி ஃபார்முலா படி நம்ம போடுற பட்சத்தில் 68% வந்து பார்த்திங்கன்னா இந்த 200 பாயிண்ட்டுக்குள்ளே நிற்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டவுன் சைடில் உடைக்கிறதுக்கு 16% அண்ட் அப் சைடில் உடைக்கிறதுக்கு 16% சொல்கிறாங்க. டோட்டலாக நம்ம கூட்டி பார்த்தோம் அப்படின்னா 100% வந்துடுங்க. இதுதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் ஒன்று செட் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாய் இல்லைனா புதன் இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை நீங்கள் போடும்போது மண்டே இல்லைனா டியூஸ்டே நம்ம போடும்போது ஒரு ரேஞ்ச் ஒன்று நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க ஓகேங்களா. இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அன்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பேட் நியூஸோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு அதாவது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை ட்ரிகர் பண்ணுற மாதிரி பெரிய விஷயங்கள் வந்ததுன்னா இது கொலாப்ஸ் ஆகக்கூடும் ஓகேங்களா. இது மட்டும் வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவுக்கு ஸோ இதுதாங்க விஷயம் ஓகே. மார்க்கெட்டுக்கு எதுவுமே எந்த நியூஸுமே இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 200 பாயிண்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து மார்க்கெட் எக்ஸ்பைரி ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இது வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே ஓடிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இதை நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஜஸ்ட் ஒரு ரேஞ்ச் ஒன்று செட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியில் நான் பேசணும்னு இருந்த ஒரு கான்செப்ட். மேபி இதை நிறைய பேர் பேசியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. இந்த ஒரு எஸ்டி ஃபார்ம்லாம் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் ஓகேங்களா. ஸோ அதனால் நான் எடுத்து பேசியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆப்ஷன் ட்ரேடிங் கோர்சஸ் அவைல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம இந்த மாதிரி கண்டென்ட்ஸும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சில ரெகுலர் ஸ்ட்ராட்டஜிஸும் பேசுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பிகினராக இருக்கீங்க இல்லை ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அஃப்கோர்ஸ் அந்த கோர்ஸ் வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ் தான். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.